எந்த பெரிய மீன் பிடிக்கிற இடத்துக்கு வந்து ஒரு காட்டு பகுதியெல்லாம் போறோம். இந்த மீன் பிடிச்சி சாப்பிட்டா சாப்பிடுவாங்க. ஒரு மீன் எடுத்து பிடிச்சிட்டு வேற சும்மாலும் படம் உயரத்துக்கு மேல தண்ணி போயிருக்கு இந்த இடங்களால சொன்னா மீன் வந்து பொடியில கிடந்து குடிச்சு கொண்டு சின்ன இவ்வளவு உயரத்துக்கு வெள்ள மூடி இந்த உயரம் ஐயா இது இந்த ரெண்டு மூணு ஆற்றுல போயிட்டு எல்லாம் அடிபட்டு வந்து பெரிய பெரிய மீன்கள் அந்த காலத்துல பிடிக்கிற மீன் பாஞ்சு பிடிப்பீங்களா மீன் தண்ணிகள் வந்து ஓடி பகுதிகள் இந்த காடுகளுக்கு அலையெல்லாம் தண்ணிகள் ஓடி இருக்கு. மீன் பிடிக்க போற இடத்துல ஐயா எல்லாமே இப்படி இருக்குன்னு ரெண்டு தனி கண்ட மேல சரிங்க போடாக்கன்னு அப்பா உங்களுக்கு சாப்பாடும் வந்துட்டு என்ன பாஞ்சு பிடிப்பீங்களா நீந்து நீந்து மீன் பிடிக்கிறோம் என்ன முறை இப்ப டக்குனு பிடிக்கல போய் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காலூடா சந்திக்கிறோம். இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய முத்தியங்கட்டு குளத்துல வந்து நிற்கிறோம். இந்த இடத்துல முக்கியமா வந்து இந்த மக்களுடைய இந்த வாழ்வியல் என்றது வந்து இந்த மழை காலங்கள்ல இந்த குளக்கட்டுகள் திறந்து விடுகின்ற காலங்களில் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை முறையா இருக்கும். அதுலயும் ஒன்று வந்து நன்னீர் மீன்பிடி. அதாவது இந்த குளத்துல வந்து நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாத அளவுக்கு நிறைய நன்னீர் மீன்கள் வந்து அவ்வளவு பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் வந்து ஆக்கள் பிடிப்பினும் குளம் வந்து இவ்வளவு ஆபத்தான நிலைமையில இருந்தாலும் கூட மக்களுடைய ஒரு வாழ்வாதாரத்தை ஈடுத்தர தொழில் என்றபடியா ஆக்கள் இந்த குளத்தினுடைய ஆறுகள் இந்த இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் வந்து இந்த தண்ணி ஓடுற பகுதிகள் இந்த இடத்துல இருந்து இந்த மரத்தின் சரியான உயரத்துக்கு ரெண்டு மூன்று அளவு 4-5 பேரை தாக்குற அளவுக்கு தண்ணிகள் வந்து இந்த இடத்துல ஓடினதாம். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த இடத்துல வந்து மக்கள் இந்த மீன்பிடியை வந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். பிடிய துவக்கம் இந்த தண்ணிக்குள்ள நின்று பெரிய பெரிய மீன் எல்லாம் வந்து பிடிச்சிருக்கிறோம். இப்போ அதையும் தான் பார்க்க போறோம். ஆடு மாடு கோழி விவசாயம் தான் இவ்வளோ தான் கூடுதல் இதுக்குள்ள இந்த பார்க்கணும் வடிவா இருக்கிறாங்க. அதெல்லாம் முந்தி பார்த்துருந்தா நல்லா தான் இருக்கு. இப்போ அந்த தண்ணிகள் எல்லாமே தண்டு அதெல்லாம் ஒரு குளம் தான் ஐயா முந்தி பார்த்தா நல்லா இருக்கும். மாடுகள் எல்லாமே வெள்ளம் புள்ளையும் அழிச்சு கொண்டு போயிருக்குது. இப்படிதான் இப்போ எங்களோட விவசாயம் நிலம் கிடக்குது. இப்போ கொஞ்சம் எல்லாம் தான் இருக்கு. பசலை எல்லாத்தையும் அடிச்சு கொண்டு போயிருக்குமே அந்த குப்பையெல்லாம் அதுகள் கஞ்சல் எல்லாம் மீன்கள் பிடிக்கலையாம்மா ஒரு கிராமம் இருக்கு ஜீவனகரன்னு சொல்லி அதில் மீனவர் சங்கம் நடத்தி மீன் பிடிக்கிறது. ஓ இந்த முத்தியங்காட்டு மான் கதவுகள் திறந்தா மீன் வளமையா பிடிக்கிறவே இல்லை. ஓ பிடிக்கிறோம். ஓ இப்போ என்ன மான் திறக்க இல்லையா கதவுகள் விடையிலையே விடாயினம் தானே இங்கே பாதுகாப்பு பிரச்சனை தானே அதுக்குள்ள வெளியே தூண்டில்கள் போட்டு பிடிக்கிறோம். பட் இனி இதுகளுக்கு போட்டில் மட்டும்தான் பிடிக்க முடியும். உள்ள போட்டிலையும் போய் பிடிக்கிறவே. ஓ அது தொழில் தானே இது பிரதான தொழில் தானே போட்டில் போய் பிடிக்கும். இந்த குளத்தில் இது மீன்கள் பிடிக்கிறதா நெஞ்சு மீன் பிடிக்கிறோம். எப்படி அந்த காலத்துல பிடிக்கிறது மீன் இல்ல குளத்துல பிடிக்கிறது அப்ப மீன் நிறைய பெரிய பெரிய மீன்லாம் வரும் உன பார்க்கலாம். சரி ஓகே போய் பார்க்க போறோம். சரி இது கவனம் மயிலுக்கு வந்தாங்க பள்ளங்கள் என்ன பள்ளம் என்ன சறுக்கி போடும் சரிச்சு போடும் அதான் பாத்தீங்க அதான் சரிச்சு போடும் விழுந்து கவனமே ஐயா பாருமா. இந்த மீன் பிடிக்கிற இடத்துக்கு வந்து போறோம். ஏன்னா இந்த பிரதேசத்துல நன்னீர் மீன்பிடி வந்து நல்ல சிறப்பா வந்து நடைபெறும். சங்கங்கள் மாதிரிகளை வச்சு மீன்கள் பிடிப்பினோம். நாங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அவ பெரிய பெரிய மீன் கடல்ல இருக்கிற மாதிரியான பெரிய பெரிய மீன் எல்லாம் இந்த குளத்துல வந்து நிற்கிறது. அதைத்தான் உங்களை காட்ட போறோம். வாங்க அப்படியே போவோம். மீன் பிடிக்க போற இடத்துல ஐயா எல்லாமே இப்படி இருக்குன்னு என்ன பிரச்சனைன்னா வெள்ளம் வந்து நெஞ்சளவுக்கு வெள்ளம் வந்துட்டு வீட்டுக்கு புந்து இதை உடைச்சிட்டு இல்லையே சைட்டு கட்ட உடைச்சு அப்படியே வெள்ளம் உள்ளுக்கு வந்து கோழிக்கூடு மாட்டு பண்ணைன்னு எல்லாம் புந்து மாட்டையும் ஆட்டையும் தான் என்னால் கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சுது. இந்த மோட்டர் சைக்கிளில் இருந்து இதுக்கு 15,000 செலவழிச்சிருக்கிறேன். வெள்ளம் போய் மற்றது ரைஸ் என்ன வாஷிங் மிஷின் டிசி பிரிட்ஜ் பால் வைக்கிற டிசி பிரிட்ஜ் மற்ற பிரிட்ஜ் நெல் 5 மூடு எல்லாம் மொத்தத்தில் கிடக்கு. எங்களுக்கு தண்ணி வார இல்லை. இது உயரமா இது அங்க அந்த கலிங்கு அங்க 5வது காணியில தான் விழுகுது. அந்த கட்டு உடைச்சதாலதான் எங்கள்கிட்ட வந்துட்டு நீங்க எதிர்பார்க்கல உடைக்க மாட்டேன். அது உடைச்ச உடனே மீன்கள் வந்து பிடிச்சிடும். தெரியும் இந்த பெரிய மீன் சொல்லி ஆனா என்ன மீன் அண்ணா இதுக்கு பேர் கட்லா என்ன என்ன வேண்டி கொண்டு வரீங்களா பிடிச்சோண்டு வரீங்களா? இதுக்கு குளத்தோனிக்கு வந்து பெரிய மீன் குட்டி என்ன பாத்தீங்களா மீன் ஓ இது பெருசு என்ன விலை போட்டு விடுறமா
இப்போ நாங்கள் இந்த ஒரு வீட்டுக்கால போறோம்னு சொல்லி சொன்னா இந்த இடத்தால தான் இந்த உத்தியங்கட்டு குளத்துல அதிகமாக மீன் பிடிக்கிற இடத்துக்கு போகலாமாம். இப்போ எங்களுக்கு தெரியாது. இப்போ விசாரிச்சு வந்துட்டோம். எல்லாரையும் வந்து இதுக்குள்ள விட மாட்டேன் சொல்லி சொன்ன வேணும். ஒரு சங்கமாக வச்சு கொண்டு செய்யணும். மீன் வேறையாக்கள் வந்து பிடிக்கல கூட பதிவு செய்யணும் தெரியல. அப்போ நாங்கள் காணொலி வந்து பதிவு செய்ய போக மாட்டாக்கான விட்டவை. அப்படி வந்து நாங்கள் வாங்க இதையும் பார்ப்போம். மீன் பிடிக்கிற இடத்துக்கு வந்து ஒரு காட்டு பகுதியெல்லாம் போகிறோம். இந்த காட்டுக்குள்ளுக்குள்ளே போய்த்தானே ஒரு ஆறு போகுது. இந்த நீர்கள் வந்து ஓடி வர ஆறு. இந்த கட்டுகள் வந்து உடைச்சாலும் இந்த பகுதிகள் எல்லாம் வந்து சரியான வெள்ளங்களாம். அப்படி வெள்ளங்கள் இந்த வீடுகள் அதில் எதிர்பார்க்காத இடங்களுக்கு கூட வெள்ளங்கள் வந்து தான் இப்படி நாங்கள் காட்டு பகுதியில் போயிட்டு இதுவரை சேரும் சாதியமாக தான் இருக்குது. மீன் பிடிக்கிற இடத்த வந்து பார்ப்போம் வாங்க. தண்ணிகள் வந்து ஓடின பகுதிகள் இந்த காடுகளுக்கு அலையெல்லாம் தண்ணிகள் ஓடி இருக்கு. எந்த பெரிய மீன் மீன் சொல்லி நான் நினைக்கிறேன் ஒரு 25 கிலோ கிட்ட நிற்கும் நினைக்கிறேன். இது ஒரு ஆண்ட சைஸுக்கு வரும் போல. தம்பி இந்த சைஸ் வருமாடா? அண்ணா இப்படி நிறைய மீன் நிற்குது அதுக்குள்ள. இது இப்போ இது தானே உருவாகி வர மீனா வளர்க்குற மீனா? இது குஞ்சு வாங்கி நீங்கள் போடுவோம். இப்போ என்ன விலை வேறும் இது? சரி வரட்டுங்க. அப்புறமா பார்த்தீங்களா மீன் சைஸ்? இது வந்து முத்தியாங்கட்டு குளத்தில் பிடிக்கிற மீன். எந்த பெரிய மீன் பார்க்க அந்த குளம் இங்கே அனுக்கிறது குஞ்சா? குஞ்சுகள் பிடிக்க மாட்டீங்களா? அப்படி இந்த ஒரு சைஸுக்கு வந்தால் தானே பிடிப்பீங்களா? எல்லாத்தையும் விட்டுருவீங்களா? அளவான சைஸ் இருந்தாலும் பிடிக்கலாம். இந்தியாவிலையும் வந்து பெரிய பெரிய மீன்கள்லாம் நிற்கிறது. இது ஜப்பான் என்னண்ணே? சிலாப்பி இந்த சைஸ் வளருமே. ஆற்றுல வந்து ஆக்கள் நீந்து மீன் பிடிக்கணும். ஆனால் என்ன முறையில் பிடிக்கணும்னு சொல்லி தெரியல. இப்போ ஆக்கள் வெளியில் வந்தால் தான் கேடு தெரிஞ்சு கொள்ளலாம் இந்த ஆற்றுல எப்படி மீன் பிடிக்கணும்னு சொல்லி. இப்போ இவ்வளோ பெரிய மீன் வந்து பிடிச்சி பண்ண கொண்டு போகிறேன் உங்களுக்கு காட்டியிருந்தேன். சரி ஆக்கள் இப்போ வெளியில் வரையில கேட்போம். எல்லாம் போட்டு தான் மீன் பிடிக்கிறோம். ஆனால் ஒரு வித்தியாசமான முறையாக இருக்குது. 2 இஞ்சால் சைட்டில் விலையை கட்டியிருக்கேன் பாருங்க. இப்படியே இந்த கரையால் ஒரு பக்கத்துக்கு அப்படியே கொண்டு சாய்ச்சி கொண்டு வரையில அதுகளுக்கு மீன் வந்தால் அப்படியே மாட்டும் போடாக்கு. இதெல்லாம் வந்து இந்த முத்தையன கட்டுன்ற இந்த தண்ணிகள் வந்து ஓடுகின்ற பகுதிகள்லாம் இந்த பகுதிகள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் திறந்து விட்டால் கட்டுகள் உடைச்சா இதுகளுக்கெல்லாம் தண்ணி அவ்வளோ தூரத்துக்கு வந்து பாயும். இதெல்லாம் ஒரு காட்டு பகுதிகள். ஒரு மீன் எடுத்து பிடிச்சிட்டா பாருங்க. மீனை பிடிச்சி இப்போ என்ன இந்த கம்பியால் அடிக்கிறாரு என்னன்னு சொன்னால் இப்போ கோயிலில் கொண்டு வர சரியாக துடிக்கும் போல இருக்கு. சரி அதே மாதிரி தான் அதோட பெருசு உலகு. இப்போ என்னன்னு சொன்னால் குளத்துக்குள்ளே வந்து மீன் பிடிக்கணும்னு சொன்னால் அதில் இந்த சங்கங்களில் வந்து பதிஞ்சிருக்கணும். ஆனால் இந்த குளத்துக்கு இஞ்சால தண்ணியில் ஓடி வரைக்கில்ல கதவுள் திறக்க வர மீன்களை வந்து யாருமே பிடிக்கலாமா. இப்போ அதால் இந்த ஊர் மக்கள் பிடிக்கணும். இது அவைகளுக்கு ஒரு சின்ன வருமானமாகவும் இருக்கும். மீன் வந்து பொடியில் கிடந்து துடிச்சு கொண்டு இருக்கு. அப்பா இந்த பெரிய மீன் அது. இதுக்குள்ள எங்க கை போகும் போட வேக்கேன உங்களோட சைஸ் இல்லை இந்த மீன் இல்லையா? அவன்கிட்ட சைஸா? நீங்களே இந்த மீன் பிடி பார்க்க வந்தீங்களே. மீன் வந்து துள்ளி பாஞ்சு கொண்டு இருக்குது. இவ்வளோ பெரிய மீன். நான் வந்து இவ்வளவு பெரிய மீன் இந்த குளத்துக்கு பிடிச்சதை இப்போ தான் பார்க்குறேன். கொண்டு போகிறோம் உங்களை. அது சின்ன பின்னாலும் இதுவும் அதே சைஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நன்னா கொண்டு வர மீன் இந்த சைஸை பாருங்க. இந்த பெரிய மீன் மீன் சைஸ். இன்னொரு மீன் வந்து பிடிபட்டு இருக்குது. அப்படியே தொடர்ச்சியாக மீன் வந்து பிடிபட்டு கொண்டு இருக்குது. இல்லை இன்னொரு சின்ன மீன் வந்து பிடிச்சிருக்கிறோம். இது ஒரு சின்ன. ஹலோ உங்களைத்தான் என்ன பேர் உங்களுக்கு? வினோத் தனுஷனா? வடிவான பொடியனா இருக்கிறீங்க. வாரீங்களா எங்களோட? வர மாட்டீங்களா? பேன் வந்து நீங்கள் இங்க ஓ முத்தியம் கட்டிருக்கீங்களா? சூப்பரா. என்ன பேரெல்லாம் தெரிஞ்சிருக்குது பிள்ளைக்கு. ஏன் வந்து நீங்கள் இங்க மீன் பார்க்கலாம் பெருசானே? உங்களோட சைஸுக்கு நிக்குது மீன். உங்களை இப்ப அப்படியே வாய்க்குள்ள போட்டு முழுங்க போகுது. பயம் இல்லையா பிள்ளைக்கு? பயம் இல்லையா? புறாது இஞ்ச அம்மாக்கள் இப்ப கூட்டிட்டு வரீங்களோ? புறா நீங்களும் தனியா வந்துடக்கூடாது. இதுகளுக்கு பூச்சியல் நினைக்கிறது பிடிச்சி போடும். இதில் கவனமாக இருக்கணும். நாங்கள் தண்ணிகளுக்கு விழுந்து விடாம ஏன்னா பாருங்களேன் எங்களோட
ஏன் நாங்க ஓ அங்க தூரத்துல போய் அப்பமா வந்துருக்கோம். அப்பமா விட்டு தான் இருப்பீங்களா? எங்களோட பேர் எங்களை பிடிக்காதா உங்களுக்கு? வேற யார் இவர்? ஆ வேற பேரை சொல்லுங்க. சஞ்சய். சஞ்சயா? சஞ்சீபன். எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 3. இது தம்பியா கூட? அப்போ நீங்களும் வாரீங்களா இதுக்கு? இல்லை தனியாக வாரீங்களே இதுக்கு? போய் சொல்லக்கூடாது. தனியாக வாரீங்களா? அப்பாவுக்கு மீன் பிடிக்க அச்சா பிள்ளையா தனியாக வந்து தண்ணியில் இறங்கிடக்கூடாது. என்ன செய்யும்? குளம் கட்ட போறாங்களா? உங்களுக்கு என்ன தெரியும் குளம் கட்ட போறாங்கன்னு? உங்களுக்கு தெரியுமா? இல்ல யார் சொன்னது குளம் கட்ட போறேன்? நீங்க பாத்தீங்களா? குளம் முடிச்சிட்டா? அப்பா டொம்மன் பிள்ளைக்கு நீங்க எங்க நின்றீங்க? அப்பா டொம்மன் பிள்ளைக்கு நீங்க எங்க நின்றீங்க? டொம்மன் விழுந்தா தண்ணி? குளம் உடைஞ்சே கிடக்கு. தண்ணியும் பாயிரு பெரிய குளம் இருக்கு. நீங்க கொண்டாந்து வச்சுக்காங்க. அதெல்லாம் உடைக்கிறோம். அதுதான் குறாந்து குறக்கல. கட்டிட்டு தான் குறப்பாங்க. பெரிய மீன்கள் எல்லாம் தூக்கி கொண்டு போறீங்களா நீங்கள்? இல்ல நாங்க தூக்காதையா. சரி ஓகே. இப்போ ஒரு பெரிய மீன் ஒன்று அடிச்சு கொண்டு இருக்காங்க. வேலை தெரியுது. என்ன இப்போ டக்குனு பிடிக்கல போய் ஒரு நாளும் பிடிக்கிறா நீங்களா? கவலைமையா? இது சொன்னாங்களா? ஓய் எப்படி இருக்கும்? சூப்பர் சூப்பரா இருக்குமா? பாத்தீங்களா? வேற யாருக்கு தெரியாது? செத்த குளத்துல நீ சாப்பிட்டா செத்துருவோம். அதான் செத்த மீன் சாப்பிடக்கூடாது. அது சரி, அது சரி. ஆகாசத்த மீன் சாப்பிடக்கூடாது. முத்தியங்கட்டு மீன் தான் சாப்பிடணும். முத்தியங்கட்டு மீன் தான் எல்லாரும் சாப்பிடணும். சின்ன மீன் தான் பாஞ்சு பிடிச்சிருவேன். பாஞ்சு பிடிப்பீங்களா மீன்? சின்ன மீன் தான் இப்படி பாஞ்சு பிடிச்சிருவேன். பாஞ்சு பிடிச்சி தண்ணிக்கு ஊரையில என்ன பாஞ்சு பிடிச்சிரு இப்படி வச்சுட்டு உங்களை ஊத்துற. சோ உங்களை விட குளத்து பக்கத்துல இந்த அக்காண்ட மகன் தானே இவையெல்லாம் போயிட்டு வீடு வந்து குளத்து பக்கத்துல பாக்கள் வந்து போனவங்களை எடுத்து விசாரிக்கிறது தானே குளம் அப்படி இருக்கு கூட விசாரிக்கிறது. அதுகளை கேட்டு தான் இப்ப ஆளுந்துல கதையெல்லாம் நடக்குது. எப்படி இருக்கிறீங்க நீங்க? இன்னும் முத்தியங்கட்டு தானோ? எப்படி இந்த சின்ன இடங்களுக்கு அந்த மீன்கள் எல்லாம் பெரிய பெரிய மீன்கள் பிடி வருது? வளமையா பிடி வர்றது? கதவு திறந்தா குளத்துல நிக்கிற மீன் பாக்குறது தானே. அதுலதான் பிடிக்கும். நல்ல டேஸ்டான மீன். என்ன இது? என்ன பேர் இது? அளவுக்கு மீன்களுக்கு கட்லாவா? கட்லா சாப்பிட்டு இருக்கிறீங்களோ? நாங்களும் சாப்பிடுவோம், கொடுக்குறோம் நாங்க. கிலோ எவ்வளவு? கிலோ 350 ரூபாய். என்ன மாதிரியான பாதிப்புகள் நடந்த இப்ப குளம் வெள்ளங்கள் வந்ததால? இது வீடு ஃபுல்லா தண்ணி வந்தது தானே. இந்த முறை தானே அந்த பெருசா தண்ணி இந்த மரமளவு போனது தண்ணி. வந்தா உங்க மேல அந்த வைக்கல் என்ன சொல்றீங்க? இது எவ்வளவு இல்லமா? அப்ப இல்ல பக்கத்துல வீடு வேண்டிய இல்லாம அது அவ்வளவு தண்ணி தான் வீடு ஃபுல்லா எங்கட வீட்டுக்குள்ள. இல்லப்பா இஞ்சி பாருங்க அந்த இல்ல இந்த மரத்துல மேல வைக்கல் தெரியுது இல்ல அவ்வளவு தூரத்துக்கு தண்ணி போனதா? அப்ப நீங்க எங்க போனீங்க தண்ணி வரைக்கும்? நாங்க அங்கால போயிட்டோம். எங்கட மாமி வீட்டுக்கு அங்கால. முன்ன ஏற்கனவே தெரிஞ்சிட்டு உங்களுக்கு? துறந்து நாங்க முதல் மலை சூறாவளின்னு சொல்ல அங்கால போயிட்டோம். விடிய வந்து பார்த்தா வீடு ஃபுல்லா தண்ணி. அப்ப என்ன நிவாரணம் எல்லாம் கிடைச்சது? தண்ணி 25 தந்துட்டுமே. அது தெரியும். இஞ்சி பாருங்க அஞ்சு இதுல வாக்கு தெரியும். இஞ்சி பாருங்க இதெல்லாம் வந்து குப்பைகள் வந்து ஐயோ இதுல நிக்கிறது எனக்கு பயமா கிடையாது. ஏன்னா இவ்வளவு உயரத்துக்கு வெள்ளம் ஓடு இந்த உயரம் ஐயா இது எங்க 2-3 ஆக்களை தாக்கும். அங்கே உயரமான இடத்துல இது பள்ளம் இல்லை. நாங்க வந்துதான் இப்ப முன்னால விட்டு கழுவி எல்லாம் காய வச்சு எல்லாம் வந்து கழுவி இந்த தண்ணியெல்லாம் எங்க போய் சேர்ந்துருக்கும்? இது அப்படியே நந்தி கடலுக்கு போய் சேர்ந்துருக்கு தானே. இது பள்ளம் தான் பழமே. அப்படியே பழமையாவே பள்ளம். இது ஆறு பாயிறது அப்படியே போய் அந்த பேராத்து பாலம் அது வாங்கி அப்படியே நந்தி போமே. பாருங்க மக்களுடைய இந்த வாழ்க்கை முறை இந்த இடங்கள்ல எப்படி தான் இருக்கு. அது
இந்த மழை காலங்கள் தண்ணிகள் அளவு ஓடிச்சுன்னு சொல்லிச்சுன்னா அவைகளுக்கு இந்த இடங்களில் மீன்கள் பிடிச்சி ஒரு வாழ்வாகத்தை வந்து தேடலாம். ஆனால் அதிகளவான வெள்ளங்கள் போய்க்கு இந்த இடங்களில் மீன்கள்லாம் பிடிக்கல. வெள்ளம் அக்கா இந்த இடத்தை பார்க்க பயங்கரமாக கூட அவ்வளோ உயரத்துக்கு இப்போ எங்களை 3-4 மடங்கு உயரத்துக்கு மேலே தண்ணி போயிருக்கு இந்த இடங்களாலன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க இவ்வளோ ஒரு பயங்கரமான இடங்களாண்டு. அடுத்த நாள் பிடிக்க வெள்ளத்துல தான் வந்தது. இது அடுத்த நாள் பிடிக்க வீட்டடிக்கு வரையில அது தண்ணி இந்த இப்போ இந்த தொழில் என்ன இங்கே நாங்க தோட்டம் செய்தாங்க. தோட்டம் இப்போ என்ன வருமானங்கள் வந்தால் சேமிச்சு வைக்கிறதா இல்லை என்ன வேறு காலங்களில் இப்போ வயல்கள் அது எழுதலன்ட்டு ஒன்றுமே செய்யலாது. தோட்டம் செய்யறது மற்ற தோட்டம் பெரும்பாலான ஆக்கள் பேச கூலி வேலைகளுக்கும் போகிறதாகும். வேறு மீன் பிடிகளும் அதுகளும் நம்மளால நாங்க இதன்ற இல்லை செய்கிறது. இந்த 3 நாளா 3 நாளா ஆசைக்கு வந்து பிடிக்கிறா அதெல்லாம் வைக்கலாமா வருமானம் பெறும். பிடிச்ச உடனே அதுல மீனை சங்கம் இருக்கு. அதுல கொஞ்சம் நெருப்பு அவையில கமிஷன் தங்களுக்கு எடுப்பினமா இல்லை காசு கொஞ்சம் எடுத்து எங்களுக்கும் பிரிச்சு சரி பார்த்தோம்னா இப்போ 20,000 5,000 பிரிச்சு கொடுப்போம். அப்போ ஓகே அப்போ அதோட கவனமாக தான் தொடர்பு இதுகளுக்குள்ள இப்போ பாம்புகள் பூச்சிகள் அதுகள் நம்ம திடீர்னு இப்போ சொல்லி கொண்டு தானே கேட்குறாங்க. ஓ அப்போ ஒன்றும் கொண்டு போயிடல நாங்கள் சாமான்லாம் தூக்கிட்டு எல்லாம் கழுவுன எல்லாம் மேலே போட்டு கொடுக்கணும். மேலே அதான் இந்த மழை காலங்கள் முடியும் மட்டும் கொஞ்சம் இந்த இடங்கள் குளங்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள் கொஞ்சம் மட்டும் பயம் சொல்லி கேட்ட மாதிரி இருக்கிறேன். சரியாக நன்றி இவ்வளோ வரும் காய்ச்சதுக்கு. நான் மீன் வந்து பிடிச்சவை கேட்போம் 2-3 விஷயங்கள் எப்படி இருக்காங்க. என்ன மாதிரி மீன் பிடிபடுதா இடத்துக்கு? குறாய் மீன் குறாய் குறாய் என்ன திறந்தா தான் அந்த முத்தங்கடை திறந்தா தான் வரும். இது அந்த நின்ற மீன் கீழே அது மட்டும் தான் நம்ம மேலே ஏறி எப்படி பிடிக்கிறது என்ன வீட்டு தேவைக்கு எடுக்கிறீங்களா விற்கிறீங்களா? நாங்கள் வீட்டு தேவைக்கு எப்படி நல்ல டேஸ்டான மீன் வேலை அந்த தண்ணி கலங்கி வருது திறந்தது தண்ணி என்ன பேர் மீன்களுக்கு இதில் பிடிபடுறதுக்கு பேர்? கனையா கட்டிலா சிலாபி ஜப்பான் ரோல் கூட. நன்றியா. துவக்கம் 2 தனிக்கின்ற வேலை செய்யுங்க போடாங்க. இப்போ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு வருமானம் கிடைக்குமா? இந்த 2 மீன் தான் அது இப்போ கிலோவும் வந்து 300 ரூபாய். என்ன இப்போ என்ன இப்போ இங்கே தொடர்ச்சிய பரம்பரையா மீன்கள் அப்படி பிடிக்கிறாங்கன்னு சொல்லி இருக்கிறேன். மேலே நீங்கள் யாரும் வந்து பிடிக்கிறீங்க? உங்களோட பிரதானமான தொழில் என்ன? தோட்டம்னு சொல்ல எல்லாரும் மீன்பிடி மீன்பிடியும் செய்யறது. தோட்டக்காடியும் இருக்கா? இருக்கு. சரியா நன்றியா. இவையெல்லாம் மீன் பிடிக்கிற அண்ணாக்கள் விடிய துவக்கம் இந்த வெள்ள தண்ணிக்கெல்லாம் நின்று மீன்கள் பிடிச்சிடும். 2 மீன் தானே பிடிச்சவையா. இப்போ வந்து பிடிச்சி கொண்டு போயினோம் ஆக்கள் சாப்பாடும் வந்துட்டு தானே பிடிச்சி நிற்கிறாங்களே சாப்பாடு கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். அப்போ நீ ஆக்கள் மத்தியானம் பிடிச்ச களைச்சி போயிடும் போடாது வந்து சாப்பிட்டு திருப்பி வேலையை கொண்டியான். இப்போ கொஞ்சம் நிறைய ஆக்களும் வந்துருக்கணும். அதோட ஒரு சில பேர் ஆக்கள் மீன்கள் கொஞ்சம் பிடிபட வேண்டும் போயினோம். ஓய் ஐயோ கடவுளே உங்களோட கதை கேட்டு கேட்டு காது பிடிச்சி போச்சு. இல்ல வள்ளங்கள் எல்லாம் ஆற்றுல போயிட்டு எல்லாம் அடிபட்டு எல்லாம் உடஞ்சி சனம் இப்போ இல்லை மீன் பிடிச்சி சாப்பிட்டா தான் சாப்பிட்டு கொண்டு போகுது. இல்லாட்டி அதுவும் இல்லை. அப்படியே நிலைமையில இப்போ இருக்குது. இனி இது இப்போக்கு சனம் இனி கூலி வேலை செய்யறதை விட மோசமா தான் எங்க தொழிலாளிகள் வர போயிடும். மழை தொடர்ச்சியா பெய்யுமா இருந்தா அழிவுகள் கூட கூட வருமோ கூட வரும் சனம் வேடத்தை வலை இருந்து கொண்டே போட்டாலும் இனி தண்ணியோட போறதும் முதலடிக்கிறதும் அப்படி இப்படி அழிவு கூடத்தான். இப்போ தொடர்ச்சியா இந்த ஒரு வருஷம் மீன் பிடிக்கிறதா உங்களோட தொழில். அது இப்போ 125 நாளும் மீன் பிடி இருக்குமா? இருக்கும். சில மீன் படாம விடும். சில நேரம் 5 ரூபா உழைக்கும். இல்லாட்டி 1 இல்லாமல் சில நேரம் 5000 உழைக்கும். அப்படித்தான். இது இந்த முத்தியங்கட்டு குளத்தில் இருக்கிற மீன்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த மழை காலம் இல்லாத நேரங்களில் வந்து நீங்கள் அந்த குஞ்சுகளை வளர்க்குறீங்களா விட்டு வளர்க்குறீங்களா? எங்க வாங்குற எடுக்கிறது தெரியுமா? அது முதல் இங்க சங்கம் இருந்தது வளர்த்து விடுறதுக்கு. இப்ப இங்க இல்லை. இப்போ வேற எங்கேயும் எடுத்துக்கணும் தான் விடுறது. விட்டா ஒரு வருஷம் ஒரு எவ்வளவு நாள் வளரும் தெரியல. 3 மாதத்துக்கு விட சொல்லியிருந்தது. இப்ப அப்படி விட இல்லை தானே இருந்துட்டு விடுறது. இனி கொஞ்சம் குறைவும் தான். என்ன அவுட்டு விடட்டா? அப்ப விடுற மீன் சின்ன குஞ்சல் மாட்டினா திருப்பி விடணும் போல வளர்றதுக்கு. சின்ன வலை போடுறது இல்லை தானே பெரிய அது போல தடையா? 5 வரைக்கும் மேலதான் போடுறோம். அது தடை செஞ்சிருக்கு. இப்ப தடை இல்லை. முதல் இருந்த தடை செய்யறது. நீங்க எவ்வளவு காலம் இருக்கிறீங்க இந்த ஊர்ல? நாங்க இப்ப 90ஆம் ஆண்டுல இருந்து இருக்கிறோம். 90ஆம் ஆண்டு. அந்த காலத்துல இந்த கிராமத்தின் வாழ்க்கை முறைக்கும் இப்ப எந்த மாதிரியான வித்தியாசங்கள் வந்துட்டு? வித்தியாசம் இருக்கு. தொழிலை நம்பி இருக்கிறார்கள்.
அதைத்தான் நம்பி இருக்கிறேன். வேலையை போகிறாங்க, தொழிலை நம்பி இருக்கிறாங்க. இந்த வருஷம் உழைக்கிறது, அடுத்த வருஷம் வச்சா அப்படி வித்து அது அப்படியே கணக்காக வந்தோடனே பாரம்பரியமா இந்த தொழில் செய்கிறார்கள், மீன்பிடி செய்கிறார்கள், இப்போ செஞ்சு வரையினமா ஆனால் குறைவு. எல்லாம் விட்டுட்டு வேற வேலைகளுக்கும் வேற வேலைக்கும் போகிறது, 3 மாதம் தான் தொழிலாக 3 மாதம் கூலி வேலைக்கு அப்படி இப்படி போகிறது. அதுக்கு பிறகு மீன் தண்ணி வந்தால் அதுக்கு பிறகு மீன் தண்ணி வற்றி போக மட்டும் மீன் துப்புறவுக்கு இருக்காது. அப்படி வேற எங்கேயும் வேலையை போகிறது. முதல் தண்ணி இப்படி இப்போ இப்படி பெருசாக அழிச்சு கொண்டு போகிறோம், கொஞ்சம் குறைவு. இதுக்குள்ளேயே தான் போகும் தண்ணி திறந்தா. இந்த வருஷம் சனத்தோட வீடு வாசல், இந்த சனத்தோட தோட்டம் கிட்ட ஃபுல்லாக போயிட்டுது, ஒன்றும் இல்லை அதில் இனி. சரி, இப்போ வெள்ளத்திலேருந்து பாதுகாப்பாக இருக்கணும்னு சொன்னால் ஏதாவது நடவடிக்கை என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அணைக்கட்டுகள் சரியா இருந்தாலும் ஓகே. அப்போ இப்போ வேலையில் வந்து நடந்துருக்கு, நான் கொங்குரியல் போட போய் போடக்கேன் என்ன போடினா சொல்லி போட்ட கொண்டு ஒழுங்கா போட்டிருந்தா ஏன் இப்படி ஒரு இது நடவடிக்கை வருது. அதான் என்ன அப்படி பிரெட் அளவுக்கு இருக்கணும். இந்த கால ஊடாக நீங்கள் இன்று இந்த கால பகுதியில் முத்தையங்கட்டு குளத்தினுடைய இந்த நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அதோட இந்த மக்களுடைய வித்தியாசமான வாழ்வியல், இந்த காலத்துல எப்படி வந்து மக்கள் தங்களுடைய வாழ்க்கைகளை கொண்டு போயிடும், அதுல இந்த நன்னீர் மீன்பிடி வந்து எப்படி நடக்கும்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இந்த கால் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நாங்கள் மீண்டும் ஒரு கால் ஊடாக சந்திப்போம்.